லூயா. அந்த முதல் நாள் நம்ம ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து துவங்கணுன்னா மற்ற நாளெல்லாம் உங்களுக்கு எப்படி இருக்கும்? அதனால தான் ஒரு நல்ல கிறிஸ்தவ விசுவாச பிள்ளைகள், விசுவாசிகள் என்று சொல்கிறவர்கள் ஓய்வு நாளிலே நீங்கள் தவறவிடவே கூடாது. படுத்த படுக்கையாய் இருந்தால் மட்டுமே உங்களுக்கு எக்ஸம்ஷன். கேரளாவில் ஒரு சர்ச்சில் நீங்கள் சமீபத்தில் அதை பார்த்துருப்பீங்க யூடியூப்பில். ஸ்ட்ரெச்சரில் ஒருத்தர் கொண்டு வந்து ஞாயிற்றுக்கிழமை அவரால் எழுந்து நடக்க முடியல, செவுறு ஓரமாக போட்டாங்க. அங்கே இருக்கிற ஜனங்க பாடுற பாட்டு கைத்தட்டு அவர் சத்தம் தான் நம்பர் 1 கேட்குது. அவரால் எழுந்திரிக்க முடியல, ஸ்ட்ரெச்சரில் இருக்கிறார். என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்கள். அல்லேலூயா. அப்போ இந்த ஓய்வு நாள் முதல் நாள் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ஆரம்பிச்சிங்கன்னா வாரத்தின் மற்ற 6 நாட்களும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த ஓய்வு நாள் கர்த்தருக்குரியது. அதை கர்த்தருக்கே நம்ம என்ன பண்ணணுமா? கொடுக்கணுமா? அப்படி கர்த்தருக்கு நீங்கள் கொடுக்கும்போது அதை ஆசீர்வதித்து அது பன்மடங்காக அவர் உங்களுக்கு திரும்ப என்ன பண்ணுவார்? அதனால்தான் என்னை போல இருக்கிற போதகர்கள் சொல்லுவாங்க, விசுவாசிகளை பார்த்து, தயவு செய்து நீங்கள் சபை கூடி வருதலை மற்றவர்கள் விட்டு விடுகிறது போல நீங்களும் என்ன பண்ணிடாதீங்க? விட்டு விடாதீங்க. அதுதான் நமக்கு பாதுகாப்பு, அதுதான் நமக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. அதிகாலையில் இருட்டோடு அப்படின்னா என்ன மணின்னு வச்சுப்போம், டைமிங் 3 இல்லை 4 அப்படின்னு வச்சுப்போமே. நேற்றெல்லாம் என்னுடைய நண்பர் பாஸ்டர் ஒருத்தர், நாங்கள் நைட் சர்வீஸ் வச்சுட்டோம் பாஸ்டர், 12 மணிக்கு அவங்க சர்வீஸ் ஆரம்பித்து 2 மணிக்கு முடித்தாங்களாம். நான் அந்த மாதிரி இருட்டோட அப்படின்றதுனால நாங்கள் அப்படி என்ன பண்ணிட்டோம், செய்துட்டோம். இன்றைக்கி கூட பாருங்கள், நம்ம 5:30 மணிக்கு வந்து கொஞ்சம் இருட்டோடு என்ன பண்ணுவோம், ஆராதிப்போன்னு என்ன பண்ணியிருக்கிறோம், வந்திருக்கிறோம். அதில் அந்த அம்மா அவ்வளோ ஆர்வமாக மகதலேனா மரியாள் வந்து அப்படின்னு போட்டிருக்கு. யார் ஆண்டவரை தாகத்தோடு தேடி வருவாங்கன்னா, நான் கூட இன்றைக்கி சர்ச்சுக்கு வந்து சர்ச்சை திறக்கிறேன், 5:30 மணிக்குள்ளே நான் சர்ச்சுக்குள்ளே வந்துடணும்னு வந்து திறந்தேன். எனக்கு முன்னாடி ஒரு அம்மா வெளியே படிக்கட்டில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நடந்தே வந்திருக்கிறாங்க. தூரத்துலேருந்து மூலக்கடையிலேருந்து வரன்றாங்க பாருங்கள். அதுக்கப்புறம் இன்னொரு சகோதரியும் டக்குன்னு உள்ளே வந்துட்டாங்க. அடுத்து தூரத்துலேருந்து என்ன பண்ணுறாங்க, அவங்கெல்லாம் வராங்க நடந்து. அப்போ யார் ஆண்டவரை இப்படி அதிகாலையில் தேடி வருவாங்கன்னா, யார் ஆண்டவரை ரொம்ப நேசிக்கிறாங்களோ அவங்க தான் வர முடியும். யார் ஆண்டவரிடத்தில் ரொம்ப அன்பு கூறுறாங்களோ அவங்க தான் என்ன பண்ண முடியுமா? வர முடியும். ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஆசை, என் ஆண்டவரை நான் சந்திக்க வேண்டும். என் ஆண்டவர் மரிக்கவில்லை, மரித்தவர்கள் மத்தியிலும் அவர் இல்லை, அவர் உயிரோடு இருக்கிறார், அதனாலே நான் அவரை தேடி வருவேன் என்று சொல்லி வராங்க. அதெல்லாம் இங்கே இந்த சம்பவத்தில் நம்ம கற்றுக்கொள்ளணும். அந்த கல் எடுத்து போடப்பட்டிருக்க கண்டால். இன்னொரு சுவிசேஷத்தில் ஒரு பெரிய கல்லை போட்டு மூடிட்டாங்களாங்க. கல்லால் செய்யப்பட்ட அறை, அதுக்கு பேர் கல்லறை. அந்த நாட்களில் கொஞ்சம் பணம் வசதி படைத்தவர்கள் தான் இப்படிப்பட்ட மலைகளில் வெட்டப்பட்ட கல்லறைன்னு இன்னொரு சுவிசேஷத்தில் இருக்குது. மலையை வெட்டி அதுக்குள்ளே ஒரு ரூம், வீடு மாதிரி ஆக்கி அதை செஞ்சுருவாங்களாம். படிக்கட்டு இறங்கி உள்ளே போகும். அந்த கல்லறையினுடைய வாசல் முடிஞ்சால் தம்பி டிவியிலேருந்து எடுத்து போடுங்க, 4 அடியிலேருந்து 5 அடிக்கு உள்ளே தான் இருக்கணுமா. எத்தனை அடியில்? 4 அடியிலேருந்து. அப்போ அந்த கல்லறைக்குள்ளே நீங்கள் போனோன்னா குனிந்து தான் போகணுமா. இப்போ நீங்கள் வாசித்த வசனத்தில் கூட நம்ம பாட்டிருக்கோம், குனிந்து போனார்கள்னு 5ஆம் வசனத்தில் இருக்கு. சீமோன் பேதுரு குனிந்து. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 15, 12 வசனங்கள் வாச மரியாளும் குனிந்து, ஆண்களும் குனிந்து தான் போனாங்க, பெண்களும். அப்போ அதனுடைய வாசல் வந்து ரொம்ப ஹைட்டு கம்மி தான் சொல்கிறாங்க. 4, 4.5 அதிகபட்சம், அதுக்கு மேலே இருக்க வாய்ப்பு இல்லை. அதுக்கு மச்சம் இருந்தால் 5 அடி. இப்போ நம்ம 5 அடி வாசல் சர்ச்சைக்கு வச்சுருந்தோன்னா நீங்கள் எப்படி தான் வந்திருக்கணும்? ஆக்சுவலாக குனிந்து தான் வந்திருக்கணும், இல்லைன்னா உங்களால் என்ன பண்ண முடியாது, வர முடியாது. அந்த தோட்டத்துக்குள்ளே அந்த கல்லறை இருந்து தான், ஒரு அழகான தோட்டத்துக்குள்ளே. அதை சீல் வச்சு மூடிட்டாங்களாம். ஏன்னா ரோமர்களுக்கு எவ்வளோ பயம் பாருங்கள், செத்த பிறகும் பயப்படுறாங்க ஆண்டவரை பார்த்து. அப்போ ஆண்டவருடைய பவர் என்னன்னு யோசித்து பார்த்துக்கணும். ஒரு பெரிய கல்லாங்க. வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள்,
அந்த கல்லை தூக்கலாம் முடியாதான், உருட்டிட்டு வரணும்னா 20 பேர் தேவை. அன்றைக்கு வாழ்ந்தவர்கள் அதை பார்த்து எழுதி வச்சிருக்கிறாங்க, 20 பேர் தேவை. அந்த கல்லினுடைய எடை 2 டன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா எத்தனை கிலோ? 2000 கிலோ. ஸோ 2000 கிலோவை அவ்வளோ எளிதாக மனுஷன் தூக்க முடியாது. ஏதாவது மிஷின் இருந்தால் தான் என்ன பண்ண முடியும், உருட்டி அதில் சீல் வச்சு அதை கயிறுனால கட்டி போட்டார்கள் அப்படின்னு பைபிள் சொல்லுதுங்க நமக்கு. ஹல்லேலூயா. ஆண்டவர் உயிர்த்தெழுந்த போது அந்த கல் என்ன பண்ணப்பட்டிருந்ததான்? உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் தடையாக இருக்கோ கல், இந்த உயிர்த்தெழுந்த வல்லமைக்குள்ளே நீங்கள் வந்தீங்கன்னா, இந்த உயிர்த்தெழுந்த நாளில் உயிர்த்தெழுந்த தேவனை ஆசையோடு வாஞ்சையோடு தாகத்தோடு தேடி வந்தீங்கன்னா உங்கள் கல் புரட்டப்பட்டிருப்பதை நீங்கள் காண்பீர்கள். ஒருவேளை சனிக்கிழமை வரைக்கும் கல் இருந்ததுன்னா, ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் வந்தீங்கன்னா எல்லா கல்லும் போயிடும். கிட்னியில் இருக்க கல் கூட போயிடும். கிட்னி ஸ்டோன் கூட என்ன பண்ணிடும், மறைஞ்சிரும். வேறு என்ன ஸ்டோன் இருந்தாலும் என்ன பண்ணிடும். ஆமாம், அது 20 பேராக இருக்கட்டும், 2000 டன்னாக இருக்கட்டும், ஆண்டவுடைய உயிர் தெழுந்த வல்லமைக்கு முன்னாடி எதுவுமே நிற்கவே. இதெல்லாம் பாருங்கள், உயிர் தெழுந்த நாட்டில் பாருங்கள். மரியாள் இடத்துல தான் அந்த உயிர்த்தெழுதலின் செய்தி ஆண்டவர் முதல் சொன்னாராம். பைபிளில் வேறு எங்கேயும் ஆண்டவர் மரியாதையெல்லாம் கூப்பிடல. உங்களுக்கு தெரியுமா, இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு அவர் வாயிலேருந்து வந்த முதல் வார்த்தை மரியாள். என்ன பாக்கியம் பாருங்க, என்ன வார்த்தைங்க சொல்லுவாங்க. பிறந்த உடனே பேசுகிற முதல் வார்த்தை ரொம்ப முக்கியம், சாகும்போது பேசுகிற கடைசி வார்த்தை ரொம்ப முக்கியம். அவர் உயிர்த்தெழுந்த பிறகு இது உயிர்த்தெழுந்ததில் இது வரைக்கும் நடந்ததே இல்லையே. அவர் சொன்ன முதல் வார்த்தை என்னதுங்க? யார் ஆண்டவரை ஆசையாக தேடி வரீங்களோ அவர் வாயில் உங்கள் பேர் தான் உச்சரித்து கொண்டே இருக்கும். உங்கள் பேர் அவர் வாயில் இருக்கும், அவர் கையில் இருக்கும், அவர் இருதயத்தில் இருக்கும். ஏன்னா அவருக்கு தெரியும் என்னையை தேடி நீங்கள் என்ன பண்ணுறீங்க. அழகாக இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறமா தான் அந்த அம்மா போய் தான் மற்றவங்களுக்கு என்ன பண்ணுறாங்களாம், எல்லாரும் ஒருமித்து ஓடி 3ஆம் வசனத்தில் என்ன போட்டிருக்கு, ஆனால் உங்களுக்கு தெரியுமா, இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சீஷர்களுக்குள்ளே அடிக்கடி சண்டை வரும். யார் பெரியவன், யார் ஆண்டவர் பக்கத்தில் உட்காருவா. இதில் ஒரு அம்மா வேறு, சீஷருடைய ஒரு அம்மா சிபாரிசு, ஐயா எங்கள் பிள்ளைங்க 2 பேரையும் உங்கள் பக்கத்துலேயே வச்சிங்க. அப்போ மற்றவங்கெல்லாம் அதில் ஒருத்தர், உங்கள் மார்பில் தான் நான் சாய்வேன். ஒரே சண்டை, 12 பேருக்கும் எப்போ என்ன இருக்கும். இதில் ஒருத்தர் இருக்கிறான், அவன் 11 பேர் கூட சேரவே மாட்டான். அவன் பேர் என்னது, யூதாஸ். இப்படி ஒரே ஒற்றுமை இல்லாத ஜனங்க இயேசு உயிர் தெழுந்த பிறகு அவருக்குள்ளே என்ன வந்துருச்சிங்க, எப்படி ஓடினார்களாம். அதாவது சொல்லுவாங்க, இஃப் யூ வாண்ட் டு ரன் ஃபாஸ்ட் ரன் அலோன். வேகமாக ஓடணுன்னா தனியாக ஓடுங்க. இஃப் யூ வாண்ட் டு ரன் ஃபார் ரன் டுகெதர். தூரமாக ஓடணுன்னா சேர்ந்து ஓடுங்க. ஒருத்தன் சோர்ந்து போனாலும் இன்னொருத்தன் கை கொடுத்து தூக்கிட்டு என்ன பண்ணிடுவான் பாருங்கள். அந்த கல்லறையினுடைய உயரம் ஒரு மலையில் என்ன பண்ணியிருக்காங்க, அதை கொடைஞ்சி இதை ஒருத்தர் காசு கொடுத்து வாங்கி, யாருமே இது வரைக்கும் இதில் வைக்கலையாங்களா, புது கல்லறையாங்க. அவங்க ஃபேமிலிக்காக என்ன பண்ணியிருக்கிறாரு, அரிமத்தி, நேற்று பேசின ஃபாஸ்டிங் ப்ரேயரில் அரிமத்தி ஊரானாகிய யோசேப்பு நிக்கதேமுகிட்ட இருந்து அதை என்ன பண்ணியிருக்கிறார், வாங்கி கொடுத்துருக்கார். நிறைய பேர் கேட்டாங்களே, ஏயா என்ன இது புது கல்லறையில் ஒருத்தரை வச்சுட்டின்னா நல்லாவா இருக்கும், அது உங்கள் ஆளுங்களை தானே, உன் ஃபேமிலியை தானே வைக்கணும். அவர் சொன்னாராம், சும்மா இருயா, அவர் சும்மா லீவுக்கு வர மாதிரி வந்துட்டு போகிறாரு, வெள்ளிக்கிழமை வந்தார், ஞாயிற்றுக்கிழமை போயிடுவார் அப்படின்ட்டாரான். நிரந்தரமாக அவர் இங்கே என்ன பண்ண போகிறதில்ல எனக்கு தெரியும். அதனால் இந்த கல்லறை யார் கையில் தான் வரப்போகுது பாரு. அவருக்கு இடம் கொடுத்தனால இந்த கல்லறை இன்னி வரைக்கும் ஃபேமஸ் ஆயிடுச்சு. யாராவது கல்லறையை சுற்றி பார்க்க போயிருக்காங்களா? இந்த உலகத்தில் இயேசுவின் கல்லறையை தான் சுற்றி பார்க்க எங்கெங்கிறதும் என்ன பண்ணுறாங்க. அவர் எங்கெல்லாம் போய் கை வச்சார் அதெல்லாம் மகிமையாக என்ன பண்ணுச்சிங்க, மாறிச்சு. அந்த கல்லை ஆண்டவர் உங்களுக்காக புரட்டி போடுவார். உங்கள் வாழ்க்கையில் இருக்க எல்லா தடைக்கல்லையும் ஆண்டவர் புரட்டி போடுவார். நீங்கள் அவர் ஆசையாக தேடி வந்தீங்கன்னா அவர் வாயில் உயிர் தெழுந்த பிறகு வர முதல் வார்த்தை உங்கள் பேராக தான் இருக்கும். அல்லேலூயா. ஒருமித்து ஓடினார்கள். வீட்டில் ஒரு மனம் இல்லைன்னா உயிர் தெழுந்த தேவனை சந்திக்க வாங்க, உங்கள் வீட்டுக்குள்ளே என்ன வந்துடுங்க, ஒரு மனம் வந்துவிடும். முந்தி ஓடினான். கல்லறைக்கு எப்படி ஓடினானா, எந்த பேதுரு மறுதளித்தாரோ அதே பேதுருக்குள்ளே இப்போ ஒரு உற்சாகம் வந்துருச்சு. எல்லாரையும் தள்ளிக்கிட்டு எப்படி ஓடுறாரு. உயிர்த்தெழுந்த தேவனை நீங்கள் சந்திக்க வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தான் ஃபஸ்ட்டு முந்தி என்ன பண்ணுவீங்க, ஓடும்படி ஆண்டவர் உங்களுக்கு
உதவி செய்வார் கர்த்தருடைய பிள்ளைகள். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா வேதம் சொல்லுது, முக்கியமான காரியம் நான் சொல்ல போகிறேன். 7ஆம் வசனம். சீலைகள் என்றால் சகோதரிகள் உடுத்துகிற அந்த சீலை கிடையாது, துணி, சுற்றக்கூடிய துணி, ஸ்ட்ரிப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, சுற்றக்கூடிய துணி. அந்த நாட்களில் ஒருத்தர் மரித்து போனால் யூதர்களுடைய வழக்கம் தலையிலிருந்து கழுத்து வரை ஒரு துணியினாலே சுற்றுவார்கள். அந்த கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு சில பச்சை இலைகள், சில வாசனை திரவியங்கள். நேற்று சொன்னேன், நிக்கதமு கிட்டத்தட்ட 100 ராத்தல் வெள்ளைப்போளமும் கரியப்போளமும் கொண்டு வந்தாராம். வெள்ளைப்போளன்றது தங்கத்தை விட 3 மடங்கு விலை அதிகம், ரொம்ப காஸ்ட்லியானதை கொண்டு வந்து ஆண்டோடைய உடம்புல பூசுகிற ஸ்மெல் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் காலில் இருந்து கழுத்து வரைக்கும் துணியை சுற்றுவாங்களாம். இப்படி குறைஞ்சது 3 முறை சுற்றுவாங்களாம். முதல் பச்சையிலெல்லாம் போட்டுருவாங்க, சென்டெல்லாம் போட்டுருவாங்க, சுற்றுவாங்க. திருப்பி அதுக்கு மேலே பச்சையிலெல்லாம் போடுவாங்க, சுற்றுவாங்க. இந்த புத்தூர் கட்டு போடுறாங்க பார்த்துருக்கீங்களா, கிரிப்பாக பிடிச்சிக்கும், அப்படி பிடிச்சிக்கும் அது. அது பாருங்கள், இதில் ஒரு விஷயம் உங்களுக்கு நான் சொல்லும்படியாக விரும்புகிறேன். இந்த வசனத்தை சொல்கிறதுக்கு முன்னாடி அந்த பாரம்பரியத்தை நடந்ததை சொல்கிறேன், கொஞ்சம் என்னை கவனிங்க. ஒரு யூதன் சாப்பிடும்போது, சாப்பாட்டு மேசைக்கு முன்பதாக உட்காரும்போது, டைனிங் டேபிளில் உட்காரும்போது எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சுருவாராம் வேலை செய்கிறவர். 2 துணி இருக்குமா, ஒரு துணியை எடுத்து நாப்கின் இங்கே கட்டிப்பாங்க, ட்ரெஸ் எல்லாம் என்ன பண்ணக்கூடாது. இன்னொரு துணியை எடுத்து தங்கள் கைகளை துடைக்க என்ன பண்ணியிருப்பாங்களாம், வைத்திருப்பாங்க. நம்ம டிஷ்யூ பேப்பர்ன்றோம்ல, அந்த மாதிரி 2 சாப்பாடு டேபிளில் இருக்க துணி. இப்போ அவர் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது வேலைக்காரன் அவர் சாப்பிட்றத பார்க்கக்கூடாது. சாப்பாடெல்லாம் வச்சுக்கிட்டு அவருக்கு பின்னாடி செவரை பார்த்த மாதிரி திரும்பி நிற்கணும். சரி, அப்போ அவருக்கு ஏதாவது வேணும்னா அவரே என்ன பண்ணுவார், எஜமானே கூப்பிடுவார். சரி, எஜமான் இப்போ பாதியிலேயே போயிட்டார், ஒரு அவசரம் வேலை, யாரோ வந்துட்டாங்க, பாதியில் போயிட்டார். அவர் சாப்பிட்டாரா இல்லையான்ட்டு இந்த வேலைக்காரன் எப்படி தெரிந்து கொள்வான் அப்படின்னா, அந்த 2 துணியில் ஒரு துணி மடித்து வைக்கப்பட்டிருந்தால், தனியே தொடாமல் மடித்து வைக்கப்பட்டிருந்தால் என்ன அர்த்தம்னா, நான் இன்னும் ஃபுல்லாக சாப்பிட்டு முடியல, திரும்பி வருவேன், சாப்பாடு டேபிளை காலி பண்ணிடாத, எடுத்துகிட்டு போயிடாதன்னு அர்த்தமா. இதை பார்த்து அவங்க, அதே அந்த துணி கசங்கி மடிப்பு களைந்து இருந்தால் அவர் சாப்பிட்டு முடித்து விட்டார், போதும், நீ டேபிளை க்ளீன் பண்ணலான்னு அர்த்தம். புரிஞ்சிருச்சிங்களா? இப்போ வசனத்தை படிக்கலாம். 7ஆம் வசனம். சீலைகள் கிடக்கிறதையும் அவருடைய தலையில் சுற்றி இருந்த சீலை மற்ற சீலைகளுடைய, புரியுதுங்களா? தலையில் ஒரு சீலை, மற்ற சீலை, 2 மடிப்பார், 2 பகுதியாக இருக்கு. வைத்திராமல் தனியே ஒரு இடத்தில் சுருட்டி வைத்திருக்கிறது. தனியே ஒரு இடத்தில் சுருட்டி, அது வந்து தமிழில் நல்ல வார்த்தை கிடையாது, ஆங்கிலத்தில் அங்கே பாருங்களேன் டிவியில் ஃபோல்டட், எப்படி 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 பண்ணி வச்சுருக்காங்களே, சுருட்டின்னு சொல்லக்கூடாது. பீரோவில் உங்கள் துணியை சுருட்டி வைப்பீர்களா, மடித்து வைப்பீர்களா? சுருட்டி வைக்கிற பெண்களை எங்கள் பாட்டிலாம் ரொம்ப திட்டுவாங்க, நீ குடும்பத்துகள் ஆக்கி கிடையாதுன்றுவாங்க. சொல்லுவாங்க, உங்கள் வீட்டில் வந்து ஒரு பொம்மநாட்டியை, நல்ல ஒரு பொறுப்பான பொம்மநாட்டியா இல்லையான்னு பார்க்கணுன்னா பீரோவை திறந்து பார்த்தா தெரிஞ்சிடும். துணி சுருட்டி இருந்தால் அது நல்ல பொம்மநாட்டி கிடையாதான். பழைய காலத்தில் சொல்லுவாங்க, துணி மடித்து வச்சுருந்தா அவங்க ஒழுக்கமுள்ள நல்ல குடும்பத்தை நல்லா டீசெண்டாக மெயின்டைன் பண்ணுறவங்க. ஸோ ஆங்கில வேதாகமத்தில் போட்டுக்குது அழகாக ரேப்டப். இன்னொரு வேதாகமத்தில் பார்த்தீங்கன்னா ஃபோல்டட். எப்படி வச்சுருந்தாங்களாம், இப்போ தம்பி போட்டாங்க டிவியில், மறுபடியும் பாருங்கள். ஒரு துணி மடித்து வைக்கப்பட்டு தனியே எடுத்து வச்சுட்டு போயிருக்கிறார். ஏசப்பா உயிர் தெழும்போது கூட எவ்வளோ டிசிப்ளினாக இருந்திருக்கார் பாருங்கள். சில நேரத்தில் நம்ம ஒரு இடத்த விட்டு போகிறோன்னா அவசர அவசரமாக எல்லாத்தையும் என்ன பண்ணிடுவோம், ஆனால் அவர் பாருங்களேன் எவ்வளோ ஒழுங்கு பாருங்கள். அதனுடைய அர்த்தம் என்ன, நான் மடித்து வச்சுருக்கிறதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா, நான் இன்னும் முடிக்கல, திரும்பி வரப்போகிறேன். இன்னும் ஓவர் ஆகல. ஒரு துணி மடிக்கலை பாருங்கள், உடம்புல இருக்க துணி மடிக்கலை, தலையில் இருக்க துணி என்ன பண்ணி படுக்க வச்சுருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இது யூதர்களுக்கு புரியும், இப்போ உங்களுக்கு புரியணும்னு சரித்திரத்தில் சொல்கிறேன். ஐ எம் நாட் எட் டன், நான் இன்னும் முடிக்கலை என் வேலையை. ஐ எம் கோயிங் டு கம் பேக், நான் திரும்பி வரப்போகிறேன். அல்லேலூயா. எவ்வளோ அர்த்தம் இருக்குது பாருங்களேன் பைபிளில். ஒரு சீலையை தனியே எடுத்து மடித்து வச்சா இவ்வளோ அர்த்தம் அதில். அல்லேலூயா.
அப்போ அவர் சீக்கிரம் திரும்ப என்ன பண்ண போகிறார்? மெசேஜை கொடுத்துட்டு தான் போகிறார். எல்லாரும் குனிஞ்சு பார்த்த உடனே தெரிஞ்சுப்பாங்க. பேதுரு குனிஞ்சு பார்த்த உடனே தெரிஞ்சுக்கிட்டார், ஆண்டவர் போயிட்டாரு, திரும்ப வர போகிறார். ஏன்னா மடித்து வச்சிருக்கு. அந்த அம்மா குனிஞ்சு பார்க்குறாங்க, ஆண்டவர் போயிட்டார், ஆனால் என்னது எப்படி வர போகிறார்? அவர் இஸ் கோயிங் டு கமிங் பேக். இதுதான் உயிர்த்தெழுதலின் செய்தி. நான் வந்துட்டேன், பயப்படாதீங்க, நான் திரும்ப வரப்போகிறேன். அல்லேலூயா. உங்களை கூட்டி கொண்டு போக ரொம்ப அழகாக இருக்குது.